இந்த பில்லை பாருங்கள், கிட்டத்தட்ட 1,44,000 பிஎஃப் பெனால்ட்டி மட்டும் இந்த கஸ்டமர் கட்டியிருக்காருங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கஸ்டமர் கட்டின 1,45,000 பிஎஃப் பெனால்ட்டியை அடுத்த வாட்டி வராத மாதிரி நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யாருக்குன்னா பிஎஃப் பெனால்ட்டி வருதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமர் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரை தனித்தனியாக போட்டிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மிஷின் இருக்குது. 14 மிஷினுக்கு தனித்தனியாக கெப்பாசிட்டர் போட்டிருக்காரு. அப்போவும் அவர் ரெக்டிஃபை ஆகலை. அதுக்கப்புறம் நானும் என்னோடய நண்பர் டாக்டர் பர்ஃபெக்ட் அவர் இருக்கார்ல, சுஜித், அவரும் இந்த சைட்டுக்கு போனோம். சைட்டுக்கு போயிட்டு அவங்க எத்தனை மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க, அது எத்தனை ஹெச்பி மோட்ருன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஏபிஎஃப் தான் போட்டு ஆகணும். அதனால் ஏபிஎஃப், அதாவது ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்ட்ரி பேனல்னு சொல்லுவாங்க, அந்த பேனல் வந்து போடணும். எத்தனை கேவிஆர் கிட்ட போட்டால் அது ரெக்டிஃபை ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கால்குலேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கேவிஆர் கிட்ட அங்கே போட்டிருக்கோம். அதாவது 50 கேவிஆர் கிட்ட அந்த பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களுடைய லீடிங் ஏபிஎஃப் வந்து 0.5 இருந்துச்சு. நாங்கள் பேனல் போட்டோடனே அது 9 கிட்ட வந்துச்சு. அதையும் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பவர் ஃபேட் இஷ்யூ, பவர் ஃபேட் பெனால்ட்டி நீங்கள் கட்டுனுக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணிங்க. அவரையும் டாக்டர் பவர் ஃபேட் நண்பரையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.